ஹாய் டு ஆல் எஸ்பிகே வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சீரியல் கில்லர் இன்வெஸ்டிகேஷனை மையமா கொண்ட ஒரு இன்டென்ஸான கிரைம் த்ரில்லர் சீரீஸை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சீரீஸோட ஒன்லைனர் சொல்லணும்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நகரத்தையே பயத்துல வாழ வைக்கிற ஒரு சீரியல் கில்லர் தனியா போற பொண்ணுங்களை மட்டும் குறி வச்சு யாருக்கும் தெரியாம கடத்தி கொடூரமா கொலை செய்யறான். அந்த சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்காக களத்துல இறங்குறாரு டிடெக்டிவா இருக்கிற இந்த சீரீஸோட ஹீரோ. இப்படி ஆரம்பிக்கிற இந்த கதையில பல வருஷம் கழிச்சு ஹீரோவும் அவர் வேலையில இருந்து ரிட்டையர் ஆகுறாரு. கில்லரும் பிடிபட்டுட்டான், அந்த வழக்கம் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க டைம்ல புதுசா ஒரு ட்விஸ்ட். அது என்னன்னா, போலீஸால சிறையில அடைக்கப்பட்ட அந்த சீரியல் கில்லர் நான் அந்த கில்லர் கிடையாது, நான் ஒரு நிரபராதின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உண்மையான கில்லரை கண்டுபிடிக்கணும்னா ஹீரோ தான் இந்த கேஸை மறுபடியும் எடுத்து விசாரணை பண்ணணும், அப்பதான் நான் உண்மையெல்லாம் சொல்லுவேங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட எல்லா ரகசியமும் ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. உண்மையான கில்லர் யாரு, போலீஸான பிடிக்கப்பட்ட அந்த சீரியல் கில்லர் உண்மையாவே நிரபராதியா, இந்த கேஸ்ல டிடெக்டிவா இருக்க நம்ம ஹீரோக்கே தெரியாம வேற ஏதாவது ரகசியம் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சஸ்பென்ஸோட தான் இந்த கதை மூவ் ஆகுது. நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்லயே ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு ப்ரொஃபசர் வந்து அவரோட கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ காங் தேஜு. இவரை பாக்குறதுக்காக அங்க ஒரு லேடி வராங்க. ஹீரோ ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிடெக்டிவா தான் இருந்திருப்பாரு. அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க தான் இந்த லேடி. நீங்க தேடிட்டு இருந்த அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. 1994லயே அவன் ஒய்ஃபோட தங்கச்சியை கொன்ன குற்றத்துக்காக அவனை ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அவனோட டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி அவன் தான் சீரியல் கில்லருங்கிறத அவங்க ப்ரூஃப் பண்ணிருக்காங்க. அதுவும் 3 கேஸ்ல மட்டும்தான் அவனோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. மத்த கேஸ்லயும் அவன் தான் குற்றவாளின்னு ப்ரூஃப் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரமே இல்ல. அவனும் அந்த உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறான். அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டு இந்த கேஸ்ல நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி காங் கிட்ட கேக்குறாங்க. இந்த விஷயத்துல நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்ப காங் அவங்க கிட்ட கேட்க, உங்களால மட்டும்தான் முடியும், ஏன்னா அக்யூஸ்ட் உங்ககிட்ட மட்டும்தான் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். இந்த கேஸை மறுபடியும் நீங்க தான் எடுத்து விசாரிக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்கான். அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த லேடி சொல்ல இப்ப காங்குக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு, ஏன் நம்ம கிட்ட மட்டும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப அந்த கேஸை ஹேண்டில் பண்ணும்போது அந்த கேஸுக்காக இவர் கலெக்ட் பண்ண ப்ரூஃப் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கதை இப்ப 1988க்கு போகுது. இப்ப சோல்ல அந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போலீஸ் ஆபீசருக்கெல்லாம் அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு வாயில ஏதோ குச்சி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்டைலா ஹீரோவும் இங்க வராரு. வந்து ஒரு போலீஸ் ஆபீசருக்கு பக்கத்துல ஒரு எம்டி சீட் இருக்கு. அந்த சீட்ல வந்து உட்கார்ந்துக்கிறாரு. அப்ப அந்த ஆபீசர் கேக்குறாரு, அவார்ட் வாங்குறவங்க மட்டும் தான் அந்த லைன்ல உட்காரணும், உனக்கெல்லாம் பின்னாடி இடம் இருக்கும், போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எம்டியா இருக்க பிளேஸ்ல யாரும் உட்கார்ந்ததா என்ன, அதோட இப்ப நான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன், உங்க பக்கத்துல தானே உட்கார முடியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா இப்ப காங்க அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவரும் அதை சீரியஸாவே எடுத்துக்கல. ஒரு நாளைக்கு உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன், இப்ப போய் பின்னாடி உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவரும் கேஷுவலா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கரெக்டா அவார்ட் கொடுக்கறதுக்காக அந்த போலீஸ் ஆபீசரை கூப்பிடுற டைம்ல காங் அவர் கையில விளங்க மாட்டி, நீங்க லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக உங்களை நான் அரெஸ்ட் பண்றேங்கிற மாதிரி சொல்லி அவர் அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அதுவும் போறதுக்கு முன்னாடி நல்ல மாசா மீடியா பீப்புளுக்கெல்லாம் நல்ல போட்டோக்கு போஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் போறாரு. இப்ப அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் காங்கோட போட்டோ எல்லாம் போட்டு ஹையர் அபிஷியல்னு கூட பார்க்காம ரொம்ப போல்டா அரெஸ்ட் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இப்ப காங்க புகழ்ந்து எழுதியிருக்காங்க. காங் ஒரு டிடெக்டிவாவே இருந்தாலும் அவர் பண்ண அந்த வேலை காங்கோட ஹையர் அபிஷியல்ஸ் யாருக்குமே பிடிச்சிருக்காது. அதனால அவரை சோல்ல இருந்து காங் செங்கிற ஒரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா காங்கோட சொந்த ஊர் கூட அதுதான். அவரோட ஃபேமிலியும் அங்கேதான் இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு இப்ப அவரோட ஊருக்கு வராரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு புக் ஸ்டோரை தான் காட்டுறாங்க. அங்க நிறைய ஸ்கூல் பொண்ணுங்கலாம் வந்து நின்னுக்கிட்டு, இங்க ஒரு ஹேண்ட்ஸம் பாய் இருக்கான், அவனை பார்க்காம இன்னைக்கு நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அது யாருன்னா இவனதான். இவன் பேரு கீபியாம். இப்ப இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது லேண்ட்லைன்ல இருந்து ஒரு கால் வருது. காங் தான் கால் பண்ணிருக்கான். கால் பண்ணி அவன் அண்ணன் கிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்ல, அவன் அண்ணனை கூப்பிட்டு உனக்கு தான் கால் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறான். அவனோட அண்ணன் பேரு கீவன். இப்ப காங்கும் கீவன் கிட்ட நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இப்ப அவனும் மீட் பண்றதுக்காக காங் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். அங்க ஒரு பொண்ணு இருக்கா. இவ பேரு ஜீவன். இவ ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கா. இவங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. காங் சோல்ல நடந்த அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு போலீஸ் ஆபீசரை அரெஸ்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அவன் அரெஸ்ட் பண்ணும்போது எடுத்த போட்டோஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். அந்த போட்டோஸை எடுத்ததே ஜீவன் தான். அவங்களோட பிரஸ் சார்பா இங்க போயிருக்கும் போது அந்த போட்டோவை அவ தான் எடுத்திருப்பா. இப்ப அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டோவை கீவனும் பார்த்துட்டு ரொம்ப மாசா இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தனை 2 பேர் சேர்ந்து துரத்திட்டு வராங்க. அப்ப அந்த ஓடி வந்து வேகமா வந்து காங்கோட காலை பிடிச்சுக்கிறான். பிடிச்சிட்டு, டிடெக்டிவ் காங், உங்களுக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியுமே, நான் எந்த தப்புமே பண்ணல, இவங்க என்னை துரத்துறாங்க, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப துரத்திட்டு வந்த 2 பேருமே அங்க வந்துடுறாங்க. வந்து காங்க பார்த்துட்டு ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்காங்க. நீ டிடெக்டிவ் காங் தானே, என்ன சோல்லையும் போயிட்டு உன் வேலையை காட்டிட்டியா, அங்க இருந்து துரத்திட்டாங்க போல இருக்கு, இதே வேலையாவே திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து துரத்திட்டு வந்தாங்க இல்லையா, அவனை பிடிச்சு அடிக்கிறாங்க. இவங்க கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டா எங்க கிட்ட இருந்து அவனால உன்னை காப்பாத்திட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்ப அந்த அடி வாங்கிட்டு இருக்கவன காங்க பார்த்து நான்
நான் எந்த தப்பு செய்யல, என்னை காப்பாத்துங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். நாளைக்கு நான் வந்து உங்ககிட்ட பேசுறேன், இன்னைக்கு நீ அவங்க கூட போ அப்படிங்கிற மாதிரி காங்க சொல்ல, அதுக்கப்புறம் அவனும் அவங்க 2 பேர் கூட அங்க இருந்து அமைதியா போயிடுறான். ஆக்சுவலா இந்த 2 பேருமே டிடெக்டிவ்ஸ் தான். காங் இப்ப ஒர்க் பண்ண போற ஆபீஸ்ல தான் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி காங் இங்க தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த டைம்ல இருந்தே காங் மேல வெறுப்பா தான் இருப்பாங்க. இன்னமும் அதே மாதிரி தான் இருக்காங்க. இப்ப அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஜீவன் காங் கிட்ட கேக்குறா, அந்த இன்னசென்ட் போட்டு அவ்வளவு அடி அடிக்கிறாங்க, நீயும் ஒரு டிடெக்டிவ் தானே, நீ ஏன் அவனுக்காக பேசல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாளைக்கு தான் என்னோட டியூட்டி ஆரம்பிக்குது, இன்னைக்கு நான் எது கேட்டாலும் அது பிரச்சனையில தான் போய் முடியும், அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்க டைம்ல கீவனோட தம்பி கீபியாம் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல காங்க பார்த்ததும் அவங்கிட்டையும் பேசிட்டு அவங்களும் ரெஸ்டாரண்ட்குள்ள போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப காங் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பயங்கரமா நைட்டு குடிச்சிடறான். இப்ப பயங்கரமா குடிச்சதால அவனால நடக்க கூட முடியல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தான் அவனை தூக்கிட்டு வந்து இப்ப வீட்டுல போடுறாங்க. இப்ப வீட்டுல காங்கோட தங்கச்சி மட்டும் தான் இருக்கா. அவ பேரு சன்யா. அவன் அப்படி குடிச்சிட்டு வந்ததுல அவளுக்கு பயங்கர கோவம். அவ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் பார்த்து முறைக்கிறா, ஐயோப்பா இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்க இருந்து போக, இவ கோவத்தோட தான் அவனுக்கு நல்லா விரிச்சு கொடுத்து படுக்க வைக்கிறா. இப்ப காங் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது காங் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும்போது அவனை யாரோ புள்ளி பண்ற மாதிரி அவனுக்கு கனவுல வருது. உடனே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்துடுறான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காங் அவனோட வேலையில ஜாயின் பண்றதுக்காக அவனோட ஆபீஸ்க்கு வந்திருக்கான். அவங்க வந்து ஒரு புது பையனோட இடத்துல உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறான். இந்த இடத்துல தான் நான் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அந்த பையனும் இந்த இடத்துல தான் சார் நான் நேத்து வரைக்கும் உட்கார்ந்துருந்தேன், இது என்னோட பிளேஸ், எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த டீமோட ஹெட் வந்து இப்ப ஹீரோ கிட்ட கேக்குறாரு, என்ன உன்னோட இடம் என்ன பிறக்கும் போதே இந்த சேர்ல உட்கார்ந்தாக்குல பிறந்தியா, அது அவனோட பிளேஸ், எந்திரிச்சு போய் வேற இடத்துல உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உங்களுக்கு தெரியாதா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல தானே நான் உட்கார்றது வழக்கம், ஏதோ தெரியாத மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி காங் கேட்க, அது 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் அந்த இடத்துக்கு மாறிட்டாங்க, இப்ப அது அவனோட இடம், நீ போய் வேற இடத்துல உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த புது பையன் கிட்டே பேச ஆரம்பிக்கிறான். நீ சோல்க்கு போயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, அதான் அங்க வேலை பாக்குறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியல, 3 வருஷம் அங்கதான் நான் வேலை பார்த்தேன், அங்க கம்பெனில இருந்து வர போக கார்ல இருந்து வர போகன்னு சொல்லி ஏகப்பட்ட போக என்னால மூச்சே விட முடியல, அதான் அந்த ஊரே வேணாம், நல்லா காத்து வர இடத்துக்கு போய் என் உடம்ப காப்பாத்தணும்னு நான் இங்க வந்திருக்கேன், இந்த இடம் தான் எனக்கு நல்லா காத்து வருது, இங்கே நான் உட்காந்துக்கிறேன், நீ வேற இடத்துல உட்காந்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த புது பையன் கிட்ட சொல்ல, புதுசா வந்திருக்க பையன் பேரு பார்க். இவனும் இப்ப காங் சொல்றதெல்லாம் நம்பி வேற இடத்துல உட்கார்றதுக்கு ஒத்துக்கிறான். அந்த நேரத்துலதான் நேத்து நைட்டு காங் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற 2 பேரு ஒருத்தனை துரத்தி பிடிச்சிருப்பாங்க இல்லையா, காங் கிட்ட கூட வந்து என்னை காப்பாத்துங்கிற மாதிரி அழுதுருப்பான். அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு மூஞ்சி எல்லாம் ரத்தம் வந்தாக்குல இங்க இருந்து கூட்டிட்டு வராங்க. அவன் அந்த மாதிரி காயத்தோட வரதை பார்த்துட்டு காங் விசாரிக்கும் போதுதான் தெரியுது, தனியா போற பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி யாரோ கொலை பண்ணிட்டு இருக்கான். அதுலயே ரீசெண்டா இறந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல தான் இவனோட வீடு இருக்கு. கண்டிப்பா இவன் தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும். ஆனா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவனை ஒத்துக்க வைக்கிறதுக்காக தான் அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப காங் சொல்றான், இவனை இதுக்கு முன்னாடி சின்ன சின்ன கேஸ்ல நானே அரெஸ்ட் பண்ணிருக்கேன். இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அடிக்கிறதுக்கு கை வாங்கினாலே அவன் உண்மையெல்லாம் சொல்லிடுவான். இவ்வளவு அடி அடிச்சும் அவன் சொல்லலனா கண்டிப்பா அவன் அதை பண்ணிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த காங்க மதிக்காதவங்க 2 பேரும் அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் உன் வேலையை போய் பாரு, இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கணும்னு எங்க வக்கீல் சொல்லியிருக்காரு, எப்படியாவது அவன் வாயில இருந்து உண்மையை கொண்டு வரணும், அவ்வளவுதான் எங்க வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப அரசு தரப்புல இருக்க வக்கீல் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அதுல இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்களை கடத்துற கேஸ பாத்துட்டு இருந்த வக்கீல் அந்த கேஸ்ல எந்த முன்னேற்றமும் காட்டலன்னு சொல்லிட்டு புதுசா சாசியாங் சொல்லிட்டு ஒரு வக்கீல் கிட்ட அந்த கேஸ கொடுக்குறாங்க. இவர் எந்த கேஸ் எடுத்தாலுமே தனியாவே எல்லாத்தையும் சமாளிச்சு வெற்றிகரமா முடிச்சிருவாரு, இது வரைக்கும் தோத்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டி தான் அந்த கேஸ் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கேஸ இதுக்கு முன்னாடி பாத்துட்டு இருந்த அந்த வக்கீலும் அந்த கேஸ் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் ப்ரூஃப் எல்லாத்தையுமே இப்ப சாசியாங் கிட்ட கொடுத்துட்டு அந்த கேஸ் சம்பந்தமா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிருக்கோங்கிற விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்றாரு. அதனால அந்த அக்யூஸ்ட கைது பண்ணவங்களை நான் பார்த்து பேசணுங்கிற மாதிரி சியாங் வந்து இப்ப அந்த வக்கீல் கிட்ட சொல்ல, அந்த வக்கீலும் காங் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற அந்த 2 பேரையும் சியாங்க பார்க்க சொல்லி சொல்றாரு. அவங்களும் சியாங்க வந்து பாக்குறாங்க. எந்த பேசிஸ்ல இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இப்ப சியாங் அவங்க கிட்ட கேக்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொலை நடந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல தான் அவனோட வீடு இருக்கு, அது மட்டும் இல்லாம கொலை பண்ணவனோட பிளட் டைப் வந்து பீன்னு சொன்னாங்க, அதே மாதிரி அவனோட பிளட் டைப்பும் பி தான், அதனாலதான் அவனை அரெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுதான் சியாங்கே ரொம்ப கோவம் வந்தது. என்னோட பிளட் டைப்பும் பி தான், அப்ப என்னையும் நீ குற்றவாளின்னு சந்தேகப்படுவியா, இதெல்லாம் ஒரு காமனான விஷயம், இதெல்லாம் ஒரு ப்ரூஃப் நான் அவனை கைது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உங்களை நம்பி யூஸ் இல்ல, நானே நேர்ல வந்து அக்யூஸ்ட பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல இப்ப ஹீரோ காங்குமே இந்த அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க அக்யூஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பெரிய தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். ஆனா யாருமே அவன் சொல்றதை கேட்கற மாதிரி இல்ல. அதனால அவனே அந்த கேஸ பத்தி விசாரிக்கலாங்கிற மாதிரி யோசிச்சு இப்ப அந்த புது பையன் பார்க்கிட்ட அந்த கேஸ பத்தி கேக்குறான். அப்படி விசாரிக்கும் போதுதான் இப்ப பார்க் சொல்றான், மொத்தம் 3 பொண்ணுங்க இறந்த கேஸ் இப்ப நிலுவையில இருக்கதாவும், கடைசியா இறந்து போன பொண்ணோட கேஸ்ல தான் இப்ப அந்த அக்யூஸ்ட பிடிச்சிருக்கதாவும் சொல்றான். அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸையும் அவன் எடுத்து காட்டுறான். அப்படி அவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்கும் போதுதான் அந்த டாக்குமெண்ட்ஸ்
ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் கீழே விழுகுது. அந்த போட்டோஸ் எல்லாம் மர்டர் நடந்த இடத்துல எடுத்ததுங்கிற மாதிரி இப்ப பார்க் சொல்ல, அந்த போட்டோஸை பார்க்கும்போது தான் இப்ப காங் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். அந்த மர்டர் எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல நடந்திருக்கு. அதனால இது ஒரு சீரியல் கில்லர் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த வக்கீல் சியாங் அந்த அக்யூஸ்ட மீட் பண்ணி பேசுறாரு. ஆனா சியாங் முன்னாடி அந்த அக்யூஸ்ட் ரொம்ப நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கான். ஏன் அப்படி நடுங்கிட்டு இருக்கங்கிற மாதிரி இப்ப சியாங் கேட்க, உங்க முன்னாடி எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்றான். தப்பு பண்ணவங்க தான் என்ன பார்த்து பயப்படுவாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் எந்த தப்பும் பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். இப்ப சியாங் அவன் கையில ஒரு சாக்ஸ் எடுத்து காட்டி, இந்த கேஸ்ல எல்லாருமே கொலை பண்ணவன் இந்த சாக்ஸை வச்சுதான் அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதா கேள்விப்பட்டேன். கொலைகாரன் எதுக்கு இந்த சாக்ஸை யூஸ் பண்றான், உனக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்ப அந்த அக்யூஸ்ட் அந்த சாக்ஸ் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, இதை ஃபர்ஸ்ட் தொடும்போது சாஃப்டா இருக்கும், அதுக்கப்புறம் இது ரஃபா மாறுங்கிற மாதிரி ஏதோ சொல்றான். அந்த நேரத்துல சியாங் அவனை உத்து பார்த்துட்டே இருந்துட்டு, இவ்வளவு நேரம் நீ கொலை பண்ணிருப்பியா இல்லையாங்கிற டவுட் எனக்கு இருந்துச்சு, ஆனா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சாக்ஸை நீ கையில தொடும்போது உன் கண்ணிலே தெரிஞ்சிச்சு நீ தான் அந்த கொலையை பண்ணிருக்கேன்னு. மரியாதையா இந்த கொலையை நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கிட்டேன்னா உனக்கு 5 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்து உன்னை அனுப்பிடுவேன், இல்லன்னா உன் ஆயுளுக்கும் ஜெயிலே இருந்தா நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப சியாங் சொல்றான். அதை கேட்டுட்டு இப்ப அந்த அக்யூஸ்டும் ரொம்ப கெஞ்சுறான், நான் இந்த கொலையை பண்ணல, என்னை தயவு செஞ்சு நம்புங்க, என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான். ஆனா சியாங் அதை காதலே வாங்கிக்கல. நான் இந்த ரூமோட கதவை திறந்துட்டு வெளியில போயிட்டேன்னா கண்டிப்பா உனக்கு ஆயுள் தண்டனை தான், அதுக்கு முன்னாடியே உன்னோட தப்பை ஒத்துக்கிறதுக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவன் ரூமோட என்ட்ரன்ஸ் கதவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த அக்யூஸ்டும் எவ்வளவோ கத்துறான், எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே, அவங்களுக்கு இப்ப உடம்பு சரியில்லை, நான் இந்த மாதிரி ஜெயில இருக்கேன்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு ஆயிடும், என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறான். ஆனா சியாங் கதவு பக்கத்துல போய் நின்னுட்டு, கவலைப்படாத, உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா அவங்க முகத்தை நீ பாக்குறதுக்கு நான் பெர்மிஷன் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கதவை திறக்க போறான். அதுக்கப்புறம் அந்த அக்யூஸ்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, வந்து சியாங்கோட காலை பிடிச்சி கெஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டான். நானே அந்த கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறேன், ஆனா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சியாங் அங்க இருந்து கிளம்புறான். அதே நேரத்துல இப்ப அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அக்யூஸ்ட் இந்த கொலையெல்லாம் பண்ணலங்கிற விஷயத்த சியாங் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு காங் அங்க வரான். இப்ப சியாங்கும் காங்கும் ஒன்னா மீட் பண்ணும்போது தான் தெரியுது, காங் ஸ்கூல் படிக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அவனை புள்ளி பண்ண மாதிரி கனவுல எல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அது வேற யாரும் இல்ல, அது சியாங் தான். அவனை பார்த்ததுமே காங் ரொம்ப ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். ஆனா சியாங் ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவனை வந்து கட்டி பிடிச்சு, நீ போலீஸ் ஆயிட்டியா, உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். காங்குக்கான அவன் கூட பேசுறது சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்ல வந்தானோ அந்த விஷயத்தையுமே இப்ப சியாங் கிட்ட சொல்லல. ஆனா அவன் கூட ஒர்க் பண்றவங்களாம் அவனை சுத்தி நிக்கிறதால சியாங் கிட்ட எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணிக்காம அவனும் சிரிச்சு பேசுற மாதிரியே பேசிட்டு அங்க இருந்து வந்துடுறான். ஆனா சியாங் மேல இருக்க கோவத்தை காங்கால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால தனியா ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்க கண்ணாடியில தான் அவனோட கோவத்தை எல்லாம் காட்டிட்டு இருக்கான். கண்ணாடி அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். அதுல பாக்கும்போது கூட சின்ன வயசுல அவனை அசிங்கப்படுத்தின அந்த முகம் தான் வந்து அவன் முன்னாடி நிக்குது. அதே நேரத்துல இப்ப காங் கிட்ட பேசிட்டு போன சியாங் ஒரு பொண்ணை மீட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பொண்ணு சேர்மனோட பொண்ணுன்னு சொல்லிட்டு சியாங்கோட அப்பா தான் அவனுக்கு அந்த பொண்ணு கூட டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோ காங்க தான் காட்டுறாங்க. அவன் யாரும் இல்லாத நேரம் பார்த்து அந்த கேஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்க ரூமுக்கு போயிட்டு அந்த கேஸை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். 1986, 87, 88ன்னு சொல்லிட்டு 3 வருஷமா ஒவ்வொரு பொண்ணுங்களையும் கடத்தி கொலை பண்ணிருக்காங்க. அதை நல்லா செக் பண்ணி பார்க்கும்போது 3 பொண்ணுங்களோட கையையும் காலையும் கட்டிட்டு அவங்க கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு பொருளை வச்சு அவங்க கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. அதுல முக்கியமா கால்ல போட்டிருக்க சாக்ஸோ இல்ல எலாஸ்டிக் சம்பந்தமா அந்த பொண்ணுங்க கிட்ட என்ன இருக்கோ அந்த பொருளை தான் கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிற தனியா போற பொண்ணுங்களை மட்டும் டார்கெட் பண்ணி தான் இந்த கொலையெல்லாம் நடந்திருக்குங்கிறதையும் காங் வந்து இப்ப கண்டுபிடிக்கிறான். இப்ப கீபியாம் இருக்கிற அந்த புக் ஸ்டோர் தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி இப்ப கீபியாம் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கூல் பொண்ணுங்க வந்து நின்னு பாத்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதுல 2 பொண்ணுங்க மட்டும் இன்னைக்கு தனியா அந்த புக் ஸ்டோருக்கு வராங்க. அதுல ஒரு பொண்ணு கீபியாம் பக்கத்துல போய் நிக்க, இன்னொரு பொண்ணு அவளை வேணும்னே வந்து கீபியாம் மேல தள்ளி விடுறா. அந்த பொண்ணு தெரியாம கீபியாம் மேல விழுந்த மாதிரி ஆக்ட் பண்ணி சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த 2 பொண்ணுங்களும் இந்த மாதிரி தான் நடக்கணும்னு பிளான் பண்ணி தான் இங்க வந்திருப்பாங்க. ஆனா கீபியாம் அந்த பொண்ணு அவன் மேல தெரியாம தான் விழுந்துட்டாங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டான். அந்த பொண்ணு அவன் மேல வந்து விழுந்த டைம்ல ஒரு புக் அவன் படிச்சிட்டு இருந்திருப்பான். அவ வந்து மேல விழுந்ததால அந்த புக்கும் கீழே விழுந்துடும். அது மேல இவனோட கால் பட்டு அந்த புக்ல கொஞ்சம் கரையாயிடும். அதை பார்த்ததும் அந்த பொண்ணே ரொம்ப சாரின்னு சொல்லிட்டு, என்னாலதான் அந்த புக்ல கரைப்பட்டுருச்சு, நானே இந்த புக்கை காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஸ்கூல்ல தானே படிக்கிற, இந்த புக்கை நீ ஃப்ரீயாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்டே அந்த புக்கை கொடுத்துருவான். அந்த நேரத்துல அந்த பொண்ணு அவங்கிட்ட அவளோட பேரை சொல்லுவா, யூ ஜியாங் ரின் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ரெஃபரன்ஸ் புக் வாங்குறதுக்காக நான் மறுபடியும் வருவேன், அதனால அட்வான்ஸா என்னோட பேரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. அவனும் ஓகே நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் கொடுத்த புக்கையும் வாங்கிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் புக் ஸ்டோர்ல இருந்து வந்துருவாங்க. அங்க இருந்து கிளம்பி அந்த 2 பொண்ணுங்களும் வர வழியில நல்லா இருட்டிடும். இந்த 2 பொண்ணுங்களும் நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டே தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த ரோடு பக்கத்துல ஒரு சோளக்காட்டு பொம்மை இருக்கு. அதை பார்த்தது அந்த யூரின்கிற பொண்ணு பயந்துடுறா. என்னடி சோளக்காட்டு பொம்மையெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்க அப்படின்னு அவங்க
ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்க அதே டைம்ல நான் எல்லாம் அந்த இடத்துல பயங்கரமா குலைக்குது. அதே நேரத்துல அவங்க ஆப்போசிட்ல ஒரு லேடி ரொம்ப பயந்து போயிட்டு இவங்கள நோக்கி தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்துல வந்து என்ன ஒருத்தன் துரத்திட்டு வந்திருக்கான், அவங்கிட்ட என்ன காட்டி கொடுத்துறாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரோடு பக்கத்திலே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த லேடி சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல ஒருத்தன் இங்க கையில சிசரோட ஓடி வரான். வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டையும் கேக்குறான், இந்த சைடு ஒரு லேடி ஓடி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யூரின் அந்த லேடி இருக்க இடத்த காட்டாம வேற ஒரு பக்கத்துல கையை காட்டி இந்த வழியா தான் ஓடுனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் அந்த வழியா அந்த லேடியை தேடிட்டு இங்க இருந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்கள்ல ரெண்டு பேரும் வேற வேற வழியில இப்ப பிரிஞ்சு போக வேண்டியதா இருக்கு. அதுல இப்ப இந்த யூரின்ங்கிற பொண்ணோட ஃப்ரெண்டு போற வழியில லைட்லாம் ஆஃப் ஆயிருது. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த வழியில போறதுக்கு பயந்துட்டே நின்னுட்டு இருக்கா. நீ தைரியமா போ, நீ உன் வீட்டுக்கு போற வரைக்கும் நான் உன்னை பார்த்துட்டே இதே இடத்துல நின்னுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப யூரின் சொல்ல, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் இவன் நிக்கிறத திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே அவளும் அவ வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா. அவ திரும்பி பார்க்கும் போதெல்லாம் அந்த யூரின் பொண்ணும் அதே இடத்துல நின்னுக்கிட்டு நான் நின்னுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையை காட்டிக்கிட்டே இருக்கா. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பாக்குறா. அந்த இடத்துல அந்த யூரின் பொண்ணை காணோம். நான் என் வீட்டுக்கு போற வரைக்கும் அதே இடத்துல நிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாதி தூரம் வந்ததுமே அவ வீட்டுக்கு ஓடிட்டா. சரியான சீட்டர் இவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப அந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அங்க இருந்து போயிடுறா. இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. இப்ப காங்க தான் காட்டுறாங்க. கண்டினியூஸா நடந்த அந்த மர்டர் கேஸ் ரிலேட்டடா கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் இப்ப காங் கலெக்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு சியாங் இந்த கேஸ வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வக்கீல் வந்து இந்த கேஸ பாத்துட்டு இருந்திருப்பாரு. அவரை பாக்குறதுக்காக இப்ப போயிட்டு இருக்கான். அதே நேரத்துல தான் சியாங்க பேட்டி எடுக்கிறதுக்காக அங்க பிரஸ் பீப்புள் எல்லாம் வந்திருப்பாங்க. அந்த கண்டினியூஸா நடந்த மர்டர்ஸ்ல லாஸ்டா நடந்த ஒரு கொலை வழக்குல அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துல இருந்தவன் சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவன் தான் கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை மிரட்டி அவங்க கிட்ட இருந்து வாக்குமூலமும் வாங்கியிருப்பாங்க. அந்த கேஸ் அவன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு தான் அவனை பேட்டி எடுக்கிறதுக்காக இப்ப எல்லாரும் வந்திருக்காங்க. அதுக்கும் ரெடி ஆகி இப்ப சியாங் வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல காங்கும் இப்ப அந்த பழைய வக்கீல பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்ப வேணும்னே வந்து சியாங் இப்ப காங் கிட்ட வம்பிழுக்கிறான், நீயும் என் கூட சேர்ந்துரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்க. ஏற்கனவே சியாங் மேல இப்ப காங் கோவத்துல இருக்கான். அந்த நேரத்துல இவன் இந்த மாதிரி கேட்டதும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ வாக்குமூலம் வாங்கினவன் உண்மையான குற்றவாளியே கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் வேலையை நீ ஸ்கூலோட நிறுத்தி இருக்கலாம், இங்கேயும் வந்து நீ ஆரம்பிக்கிறல. இந்த மாதிரி அப்பாவியான ஆளுங்க மேலதான் உன்னோட திமுறெல்லாம் காட்டுவியா, அதெல்லாம் குறைச்சுக்க. நீ பார்த்த பழைய காங் நான் கிடையாது, என்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி கோவமா சியாங்க திட்டிட்டு இப்ப காங் இங்க இருந்து போயிடுவான். போயிட்டு இப்ப அந்த கேஸை இதுக்கு முன்னாடி டீல் பண்ண அந்த பழைய வக்கீல தான் மீட் பண்றான். மீட் பண்ணி அந்த கேஸை பத்தி இவன் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா டீடைல்ஸுமே இப்ப அவர்கிட்ட சொல்றான். சொல்லி இந்த கேஸை மறுபடியும் நீங்களே எடுத்து நடத்தணுங்கிற மாதிரி கேக்குறான். ஆல்ரெடி இந்த கேஸ் சியாங் முடிச்சிட்டாரு. இன்னைக்கு அந்த அக்யூஸ்ட கூட கோர்ட்ல சப்மிட் பண்ண போறாங்க. இந்த நேரத்துல போய் இந்த கேஸை என்ன எடுத்து பண்ண சொல்ற அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த வக்கீல் கேட்க, இந்த கேஸை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவிய அடிச்சு இந்த கேஸுக்கு வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. சீக்கிரமே அவன் உண்மையான அக்யூஸ்ட் இல்லங்கிறது தெரிய வரும். குற்றவாளி இன்னமும் வெளியில தான் இருக்கான். இன்னொரு உயிர் போறதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமே அவனை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்கான். அவங்க ஆல்ரெடி இந்த கேஸ் சம்பந்தமா பிடிச்சிருக்கவன் உண்மையான குற்றவாளி இல்லங்கிறதுக்கு எந்த ப்ரூஃப்மே இல்ல. நம்ம எப்படி இப்ப அந்த கேஸை திரும்பி கேட்கறதுங்கிற மாதிரி தான் இப்ப வக்கீல் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் இப்ப காங் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஒரு போன் கால் வருது. ஒரு பொண்ணோட பாடி ஒண்ணு கிடைச்சிருக்கு, சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு வாங்கங்கிற மாதிரி அதுல சொல்றாங்க. இப்ப அந்த போன்ல சொன்ன அட்ரஸ்க்கு காங் டீம்ல இருக்க கொஞ்சம் பேரும் போறாங்க. அதே நேரத்துல இப்ப கேஸ் சம்பந்தமா ஒரு குற்றவாளியை பிடிச்சிட்டோம்னு சொல்லி இப்ப கோர்ட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்து இப்ப சியாங்கும் போயிட்டு இருக்கான். அவனுக்கும் அந்த நேரத்துல ஒரு பொண்ணோட பாடி ஒண்ணு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வருது. அந்த பொண்ணும் கை காலெல்லாம் கட்டப்பட்டு இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுங்களை கொல்லப்பட்ட அதே பேட்டர்ன்ல தான் இந்த பொண்ணும் கொல்லப்பட்டிருக்கா. இந்த விஷயம் இப்ப தெரிய வந்ததுக்கு அப்புறம் இப்ப இவங்க பிடிச்சு வச்சிருக்க இந்த குற்றவாளி உண்மையான கொலையாளி கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு நேத்து நைட்டு தான் கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த நேரத்துல அந்த குற்றவாளி ஜெயில தான் இருந்தான். அப்படி இருக்கும்போது இவன் எப்படி கொலை பண்ணிருக்க முடியும்னு சொல்லி இப்ப அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதையே சாக்கா வச்சு இப்ப சியாங் வந்து அந்த கேஸை முடிக்கிறதுக்காக தப்பான ஒரு ஆளை குற்றவாளின்னு கைது பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழைய வக்கீலும் சியாங் கிட்ட இருந்து இப்ப இந்த கேஸை வந்து அவரே திருப்பி வாங்கிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த கொலை நடந்த இடத்தை தான் காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நேத்து அந்த புக் ஸ்டோர்ல கிபியாம் கிட்ட ரெண்டு பொண்ணுங்க ஒரு புக்கை வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதுல யூஜியாங் கிரீன்ங்கிற அந்த பொண்ணு தான் கொலை செய்யப்பட்டிருக்கா. அவ பக்கத்துல அவ நேத்து புக் ஸ்டோர்ல வாங்கிட்டு வந்த அந்த புக்குமே கிடக்கு. அந்த புக்கையும் இப்ப காங் வந்து ஒரு எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் அந்த யூனியனோட ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவளும் நேத்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. புக் ஸ்டோர்ல இருந்து அவங்க புக் வாங்கிட்டு வந்ததுல இருந்து இவ வீட்டுக்கு கிளம்புன வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஓடி வந்த லேடி, அந்த லேடியை துரத்திக்கிட்டு சிஸ்டரோட இங்க வந்து ஒருத்தன், அவனை பத்தியும் சொல்றாங்க. இப்ப இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் காங்க அவன் கூட இருக்க பார்க்கும் சேர்ந்து அந்த சிஸ்டரோட ஒரு லேடியை துரத்திட்டு வந்திருப்பான் இல்லையா, அவனோட கடைக்கு முன்னாடி வந்து நின்று அவனை வேவு பார்த்துட்டே இருக்காங்க. இப்ப ஈவினிங் ஆனதும் கடையை சாத்திட்டு கையில ஒரு சிஸ்டரை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறான். போகும்போது சுத்தி முத்தி ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே தான் இங்க இருந்து போயிட்டு இருக்கான். இப்ப அவன் பின்னாடியே காங்கும் அந்த பார்க்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. அப்படி கையில சிஸ்டரோட போயிட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு பொண்ணை பார்த்ததும் அவளை துரத்த ஆரம்பிச்சிட்டான். அந்த பொண்ணை இவனை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டா. இப்ப அவனும் சிஸ்டரோட அந்த பொண்ணை துரத்திட்டு போக
போக அவங்க 2 பேரும் பின்னாடி இப்ப காங்கும் பார்க்கும் துரத்திட்டே ஓடிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போயிட்டு அவன் அந்த பொண்ணை புடிச்சிட்டான். புடிச்சு நான் சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்க சிசரால அவளை ஓங்கி குத்துறதுக்காக போறான். அந்த நேரத்துல காங்கும் பார்க்கும் போய் அந்த பொண்ணையும் காப்பாத்திட்டு இப்ப அவனே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து இப்ப ஸ்டேஷன்ல வச்சு கேட்கும் போதுதான் தெரியுது அவன் துரத்திட்டு போன அந்த பொண்ணு இவனோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு, இவன் கிட்ட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை இவனை விட்டுட்டு போனதால அவளை தான் கூட வந்து வாழ சொல்லி சும்மா பயமுறுத்துறதுக்காக தான் அவன் வந்து சிசர் எடுத்துட்டு போய் மிரட்டினதா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இப்ப கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அவன் என்னோட புருஷன் தான், பகல் ஃபுல்லா என்ன போட்டு அடிப்பான், நைட்டுக்கு வந்து கொஞ்சிட்டு இருப்பான், அதனால என்னால அவன் கிட்ட வாழ முடியலன்னு நான் அவனை விட்டுட்டு வந்துட்டேன், அதனாலதான் அவன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு தெரியவான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. அப்ப காங் அவகிட்ட அந்த கொலை செய்யப்பட்ட யூரின் அப்புறம் அந்த ஃப்ரெண்டு பொண்ணோட போட்டோ காமிச்சு இந்த பொண்ணுங்களை நீ பாத்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அந்த பொண்ணு நான் பாத்திருக்கேங்கிற மாதிரி தான் சொல்றா. நேத்து நைட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது இந்த பொண்ணுங்க கிட்ட தான் நான் ஹெல்ப் கேட்டேன், அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றா. நீ போய் மறைஞ்சுக்கிட்டேன்னு சொன்னல, எவ்வளவு நேரம் நீ அங்க மறைஞ்சிருந்த அப்படின்னு கேட்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மறைஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்றா. அந்த நேரத்துல அங்க வேற யாரும் வரவும் இல்லைங்கிற மாதிரியும் சொல்றா. வேற ஏதாவது நீ அங்க வித்தியாசமா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். ஃபர்ஸ்ட் நான் இங்க இருந்து ஓடி வரும்போது ஒரு சோளக்காட்டு பொம்மை அங்க இருந்துச்சு, அதை நான் பார்த்தேன். பார்த்துட்டு அந்த பக்கம் போகாம நான் வேற பக்கமா ஒளிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் அங்க இருந்து நான் வெளியில வரும்போது அந்த சோளக்காட்டு பொம்மை அந்த இடத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய நாய் குலைச்ச சத்தமும் எனக்கு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதே மாதிரிதான் அந்த கொலை செய்யப்பட்ட யூரினோட ஃப்ரெண்டு பொண்ணை விசாரிக்கும் போதும் அந்த பொண்ணு சொல்லிருப்பா, அந்த இடத்துல ஒரு சோளக்காட்டு பொம்மையை பார்த்தோம், அது மட்டும் இல்லாம இங்க நிறைய நாய் குலைக்கிற சத்தமும் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவ சொல்லிருப்பா. இதையெல்லாம் இப்ப காங் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அந்த கொலை நடந்த இடத்த பாக்குறதுக்காக வந்திருக்கான். அதே நேரத்துல இப்ப சியாங் அவன் பார்த்துட்டு இருந்த கேஸ் கையை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சம கோவத்துல இருக்கான். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி காங்கு தான் இருப்பான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த யூரினோட ஃப்ரெண்டு பொண்ணை தான் காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணு அன்னைக்கு நைட் புக் ஸ்டோர்ல இருந்து கரெக்டா அந்த யூரின் பொண்ணு கொலை செய்யப்பட்ட இடத்துக்கிட்ட வரும்போது என்னென்னலாம் பார்த்தா அப்படிங்கறத ஒரு டிராயிங்கா வரைஞ்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் காங்கும் அந்த கொலை நடந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்படி அவன் வந்து அங்க பாக்கும்போது அந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. இதே மாதிரி ஒரு கேப் தான் அந்த சோளக்காட்டு பொம்மை மேலேயும் நாங்க பார்த்தோங்கிற மாதிரியும் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இங்க என்னென்னலாம் நடந்திருக்குங்கிற மாதிரி ஓரளவுக்கு காங்கால யோசிக்க முடியுது. அந்த இடத்துல சோளக்காட்டு பொம்மை மாதிரி கொலையாளி நின்றுக்கணும், அவன் இங்க நிக்கிறத பார்த்து நாயெல்லாம் குலைச்சிருக்கணும். கடைசியா அந்த யூரின் பொண்ணு தனியா மாட்டின டைம்ல அவ பின்னாடி இருந்து அந்த கொலையாளி அட்டாக் பண்ணி அவளை கொலை செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்க அதே டைம்ல அந்த இடத்துக்கு சியாங் வரான். நீ எதுக்காக இங்க வந்த, அதான் கேஸ் உன் கையை விட்டு போயிடுச்சு, இந்த கேஸுக்கு உனக்கு சம்மந்தமே இல்லாதப்ப இந்த இடத்துக்கு ஏன் நீ வர அப்படிங்கிற மாதிரி காங் கேக்குறான். இப்ப வேணா அந்த கேஸ் போயிருக்கலாம், சீக்கிரமே அந்த கேஸையும் நான் எடுப்பேன், உன்னையும் எனக்கு கீழே வேலை பார்க்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப சியாங் சொல்ல காங்குக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். இன்னமும் இந்த சைக்கோத்தனத்தை நீ விடவே இல்லைல்ல, உன்னை சும்மா விட்டாதானே நீ அதெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து அவனை பார்த்து சுடுறான். அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல என்ன நடக்குதுங்கிறத காட்டுறாங்க. இப்ப காங்க சீரியல் கில்லர் பார்க்கணும்னு சொல்லியிருப்பான் இல்லையா, இப்ப அந்த சீரியல் கில்லரை பாக்குறதுக்காக காங் ஜெயில வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம்ல அவன் ரொம்ப நர்வஸா இருக்கான். 30 வருஷமா இவனை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சீரியல் கில்லரோட முகத்தை நமக்கு காட்டல. இப்ப அந்த சீரியல் கில்லரும் முன்னாடி வந்து நின்னு நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி இப்ப காங்க பார்த்து சொல்றான். இதோட இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.